இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தேயு 12 இறைவார்த்தைகள் 38 முதல் 42 முடியும். ஆக முதலிலே இந்த இறைவார்த்தை பகுதியிலே பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிடம் அடையாளத்தை கேட்கின்றார்கள். அதற்கு இயேசு கொடுக்கின்ற விடை என்ன என்பதை இன்றைய நற்செய்தியை வாசித்த பின்பு நாம் சிந்திப்போம். இறுதியாக ஒரு ஜெபத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறினவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோன் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது, அதாவது பொதுவாக யூதர்களை பொறுத்தவரை ஒருவரை இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் சில அடையாளங்களையும் அற்புதங்களையும் மக்கள் மத்தியில் நிகழ்த்த வேண்டும். அவ்வாறு நிகழ்த்துகின்ற பொழுதுதான் அவர்கள் ஒரு இறைவாக்கினராக, இறை தூதராக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் இங்கே என்ன நிகழ்கிறது? இயேசு ஏற்கனவே பல அருள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்துவிட்டார். நோயாளிகளை குணப்படுத்தினார், கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார், கால் முடமிட்டு இருந்தவர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினார், பேய்களை ஓட்டினார், 5000 நபர்களுக்கு அப்பங்களை பலுகு செய்து கொடுத்தார், ஒரு சிலரை உயிர்த்தெழ செய்தார் என்பது போன்ற பல அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் இயேசு நிகழ்த்தினார். ஆனால் இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை நம்பவில்லை. மாறாக கடின உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள், கல்லான் நெஞ்சத்தினர். ஏன் இது நம்முடைய வாழ்விலும் நாம் பார்க்க முடியும். பல நேரங்களிலே இறைவன் பல அற்புதங்களை நம்முடைய வாழ்விலும், நம்முடைய பெற்றோர்கள் வாழ்வில், நம்முடைய சகோதர சகோதரிகள் வாழ்வில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவற்றையெல்லாம் நாம் கண்டும் காணாதது போல் செல்கிறோம். பல நேரங்களிலே இறைவன் செவி கொடுக்கிறார், ஒரு சில நேரங்களிலே இறைவன் செவி கொடுக்கவில்லை என்றால் இறைவன் இருக்கிறாரா? உண்மையிலேயே கடவுள்தான் உலகை படைத்தாரா? கடவுள்தான் என்னை படைத்தாரா? நான் ஏன் நம்ப வேண்டும் என்பது போன்ற அவநம்பிக்கை உள்ள வார்த்தைகளை நாம் உதிர்க்கின்றோம். அதுபோன்றுதான் அது எதை குறிப்பிடுகிறது என்றால் கல்லான நெஞ்சம். நான் எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, அது உண்மையாக இருந்தாலும் கூட. அப்படிப்பட்ட ஒரு கல்லான நெஞ்சம் அதுதான் இவர்களுக்கும் இருக்கிறது, இந்த பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே அவர்கள் இயேசுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். அதே வேளையிலே திரும்பவும் அந்த கல்லான் நெஞ்சத்தோடு தான் அடையாளத்தை கேட்கின்றார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகின்றார்? யோனா கொடுத்த அடையாளத்தை போன்று அதுதான் உங்களுக்கான அடையாளம். என்ன யோனா என்ன செய்தார்? அதாவது கடவுள் நினிவே நகரத்துக்கு அவரை அனுப்புகிறார். ஆனால் யோனா இறைவாக்கினர் தப்பி ஓடுகிறார். நான் அங்கே போக மாட்டேன், அங்கே இருக்கிற மக்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நான் அங்கே போனால் என்னை பிடிச்சி கொன்றுவாங்க என்ற ஒரு பயத்தில் அவர் அங்கே போக தயங்குகிறார். அந்த நேரத்தில் இறைவன் அவரை, யோனாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கின்றார். இறைவன் ஒரு திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்பிவிட்டால் அதை எப்படியாவது நிறைவு செய்வார். அந்த அடிப்படையில் யோனாவினுடைய எண்ணம் இறை எண்ணத்திற்கு எதிராக இருந்தாலும் யோனா வேறு திசையை நோக்கி செல்லுகின்ற படகில் ஏறி பயணிக்க முற்படுகின்றார். ஆனால் அங்கே ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தி இவர்தான் அதற்கு காரணம் என்று இவரை கடலில் தூக்கி போட வைக்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அதன் பிறகு என்ன? அவரை ஒரு மீன் விழுங்குவதாகவும் 3 நாட்கள் கழித்து அந்த மீன் அவரை ஒரு கரையில் துப்பியதாகவும் நம்முடைய விவிலியம் குறிப்பிடுகிறது. ஆக அடையாளம் என்னவென்றால் 3 இரவு 3 நாட்கள் அந்த மீனினுடைய வயிற்றில் யோனா இருந்தார். அதுபோன்று இயேசுவும் தன்னுடைய துன்பம், மரணம் இவற்றிற்கு பிறகு 3 நாள் பாதாளத்திற்கு சென்று
அங்கிருக்கின்ற ஆன்மாக்களை எல்லாம் மீட்டுக்கொண்டு வருவார். அதன் பிறகு உயிர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் உயிர்க்கப்படுவீர்கள். எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அதுபோன்று நாமும் உயிர்க்கப்படுவோம் என்ற ஒரு நிலையை நமக்கு கொடுக்கின்றார். அதுதான் அடையாளம். அதாவது வாழ்வென்று ஒன்று இருக்கிறது. அதுவும் இயேசுவோடு நாம் வாழப்போகிறோம். அந்த வாழ்வை வாழ்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். அதற்கு நீங்களும் நானும் இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அடையாளம். எங்கும் வாழும் இல்லாமல் இறைவா, பல நேரங்களில் நம்பிக்கை இழந்தவர்களாக நீர் எங்களுடைய வாழ்விலே பல நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் அவற்றை நாங்கள் பொருட்படுத்தாமல் உண்மையே உதாசீனப்படுத்துகின்ற செயல்களை பல நேரங்கள் செய்வதுண்டு. அவற்றிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உங்களுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.